கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளை நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சோர் அபவ் த ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நாம் லென்த்து நாட்களில் இருப்பதால் ஒரு சில தியானங்கள் ஒரு சில மெடிடேஷன்ஸ் நம்ம செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், கர்த்தருடைய பாடுகள் நான் படித்து கொண்டு இருந்தேன். ஸோ லைக் நான் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் இதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கர்த்தருடைய பாடுகள் பற்றி போட்டிருக்கு. ரைட், பாருங்கள், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப அவரை என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் டார்ச்சர், ஃபிசிக்கல் டார்ச்சர் அதிகமாக இருக்கிறது. நிறைய பேர் நிறைய விளக்கம் அதை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அதை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை நாம் படித்தோம் என்றால், பிலாத்து என்ன பண்ணுறாரு, பார்னபாஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு he had Jesus flogged and handed over to be crucified and போட்டிருக்கு. ஃப்ளாக்னா சாட்டையால் அடிப்பதற்கு. இப்போ இந்த ரோம கலாச்சாரத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ரோம கலாச்சாரத்தில் 30 அடிகள் வைப்பாங்க, சில பேர் 12 அடிகள்வாங்க. இன்னொன்று அந்த சாட்டை எப்படி இருக்கும், அந்த விப் எப்படி இருக்கும், அதில் கொக்கி இருக்கும்னுவாங்க. சில பேர் அதில் மெட்டல் பால்ஸ் இருக்கும்னுவாங்க. அந்த மெட்டல் பால்ஸ் அடிக்கும்பொழுது அது அந்த சதையை கிழிச்சு கொண்டு வரும்னுவாங்க. இதுமாதிரி நிறைய விளக்கங்கள் இருக்குது. ரைட்டா, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போ பாருங்கள், ஃபிசிக்கலாக நிறைய பாடுகள், மென்டலாக என்ன பாடுகள் பாருங்கள். மென்டலாக அவர் ஏற்கனவே பயங்கர ஒரு அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அந்த ஒரு மென்டல் ஆகனி வருத்தம் எப்போ அப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த ஆகனி அந்த ப்ரெஷர் எப்போ ஆரம்பிக்குதுன்னா கெத்செமனே தோட்டத்திலே ஆரம்பிச்சுது. அவர் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே இந்த நேரம் ஆண்டவரே என்னோடு இருங்க, இது என்னை விட்டு விலக உன் சித்தம் இருந்தால் ஓகே, இருந்தாலும் நான் உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன், என்னை இந்த சிச்சுவேஷனில் என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி பயங்கர பாரமாக ஜெபிக்கிறார். அங்கேயே அவருடைய மென்டல் ஆகனி ரொம்ப ஆரம்பிச்சுதான். இந்த இடத்துல நிறைய பேர் யோசிப்பாங்க, எதுக்காக இப்படி அவர் ஜெபம் பண்ணாருன்னு. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உண்மையாலே ஒரு மென்டல் ஆகனியில் இருந்தார். ஹி வாஸ் எ ஹியூமன் பீயிங். அந்த இடத்துல ஒரு மனிதன், அவர் மனித ரூபத்தில் வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். ரைட்டா, ஃபிசிக்கல் ஃப்ளஷ் இருந்தது, பிளட் அண்ட் ஸ்கின் இருந்தது. ஸோ ஒருத்தர் அடித்தாலோ, ஒருத்தர் அவரை காயப்படுத்தினாலோ, இல்லை வார்த்தையினால் காயப்படுத்தினாலோ அவருக்கும் அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ளலாம். அங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பிலாத்துக்கு முன்பதாக எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. அதுக்கு முன்பதாக ஹை பிரிஸ்ட் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அந்த ஹை பிரிஸ்ட் முன்னாடி நிற்கும் பொழுது அவர் கன்னத்தில் அறைகிறார்கள், கன்னத்தில் அடிக்கிறார்கள், காரை துப்புகிறார்கள், இழிவான காரியங்களை செய்து அவர் யார் இப்போ அடித்தது பார்க்கலாம் அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போது அது ரொம்ப அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நன்மைகளை மட்டும் செய்தார், அவர் எல்லாரையும் ஆசீர்வதித்தார், எல்லா பாவங்களையும் நீக்கினார், எல்லாரும் சுகமாக்கினார், அற்புதங்களை செய்தார், அவரோடு இருந்தவர்களை சந்தோஷமாக வைத்து கொண்டார். இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருந்தார். ஆனாலும் அவருக்கு என்ன நிலைமை? நாம் சில நேரத்தில் யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, நாம் என்ன செய்தோம், நாம் என்ன தவறு இவர்களுக்கு செய்தோன்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனை என்னை சுற்றி இருக்குது நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? பார்த்தீங்க அப்படின்னா பாடுகள், துன்பங்கள் இதெல்லாம் நம்மை சுற்றி வருகிறது என்றால் அதை ஏற்கனவே ஆண்டவர் நிறைய விதங்களில் சந்தித்திருக்கிறார். அது நமக்கு முன்னோடியாக, நமக்கு முன்பதாக அவர் இதெல்லாம் சந்தித்து சென்றிருக்கிறார். And he says, I know what you're going through.
நீங்கள் எதற்குள்ளே சென்று கொண்டிருக்கிறீர்கள், எப்படி இதை சமாளித்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்கிறது, என்னெல்லாம் கஷ்டம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்கிறார். ஏனென்றால் இதையெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரார். அப்படியே பார்த்திங்கன்னா பிலாத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது கூட பிலாத்துக்கு முன்பதாக அவருக்கு பாருங்கள், பிலாத்துக்கு முன்பதாக அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை. இருந்தாலும் அவரை தே whipped, அதாவது அவரை ஃப்ளாக்டு, அதாவது அவரை சாட்டையால் அடிக்க கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை காரி துப்பினார்கள். ஒரு ஆடையை, ராஜாவின் அங்கியை ஒன்று போட்டு அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி நின்று அப்புறம் முற்கிரீடம் அவர் தலை மேலே வைத்து அவர் அதை அப்புறம் ராஜாவா அவரை அசிங்கப்படுத்தி அந்த இடத்துல நீர் யூதருக்கு ராஜாவா என்று கேட்டு இதெல்லாம் செய்கிறார்கள். ரைட்டா? நீங்கள் அந்த 27ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் மத்தேயுவில் படித்து பார்க்கலாம். அப்புறம் தலையில் பாருங்கள், இந்த 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 30ஆம் வசனம் பாருங்கள், 27:30. They spit on him, took the staff and struck him on the head again and again. தலையில் மறுபடியும் மறுபடியும் அவரை அடித்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது பாருங்கள், நான் இதெல்லாம் படிக்கும் பொழுது எனக்குள்ள எப்படி இவர் இவ்வளவு ஃபிசிக்கல் இந்த ஃபிசிக்கல் டார்ச்சர், இந்த ஃபிசிக்கல் சஃபரிங்கை எப்படி தாங்கினார்னு எனக்கு தெரியல. அது நான்லாம் இருந்தேன்னா 2 அடியில் மயங்கி விழுந்துப்பேன். ஒன்று இன்னொன்று இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு இல்ட்ரீட் பண்ணுறதோ இல்லை ஒருத்தரை அசிங்கமாக பேசுகிறதோ, கன்னத்தில் அடிக்கிறதோ, காரி துப்புறதோ, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் நமக்கு மன வேதனையை கொடுக்கும். நம்மளை ஒரு பாயிண்ட் ஆஃப் சூசைடல் தாட்ஸை கொடுத்து நம்மளை ஒரு சைடு கொண்டு போயிடும். கரெக்டுங்களா? நிறைய பேருக்கு அந்தமாரி சூழ்நிலை இருந்திருக்கலாம், சூசைடல் தாட்ஸ் வந்திருக்கலாம், என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சிந்தனை இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஒன்றுமே சொல்லவில்லை. அவருக்கு நன்றாக தெரியும் இதை நான் சந்திக்க வேண்டும் என்று. அவர்கள் மனிதர்கள் ரோமர்கள்கிட்ட கொடுக்கும் பொழுதே அவருக்கு தெரியும் என்னை சிலுவையில் அவர்கள் அறைய வேண்டும் என்று. இது தேவ சித்தம், கடவுளுடைய சித்தம். இதை ஏன் செய்தார் பாருங்கள். தென் தே led him to crucify him. அது அப்புறமா அவரை அந்த இதில் சிலுவையில் அடிக்க கொண்டு போனார்கள். இதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ஆண்டவர் இதெல்லாம் சந்தித்தார் என்று. எவ்வளோதான் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதெல்லாம் எப்படி தாங்கி கொள்ள முடியும்? ஆனால் வேதத்தில் என்ன அழகாக போட்டிருக்கு, இதெல்லாம் யாருக்காக செய்தார் என்று பார்க்கும்பொழுது, God loved you that he gave his only begotten son என்று ஜான் 3:16 போட்டு, கர்த்தர் உன்னை நேசித்தார், உங்களை நேசிக்கிறார், அதனால் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார். See how much God loves you. பாடுகளை நாம் படிக்கும் பொழுது, இந்த லென்த் நாட்களில் நாம் ஒவ்வொரு நாளும் அதை சிந்திக்கும் பொழுது, இட்ஸ் குட் that we dwell and we அதை படிப்பதற்கும் அதை தியானம் செய்வது நல்லது. It is good to read and understand the sufferings of Jesus Christ every day. ஏனென்றால் அவர் எந்த அளவுக்கு அவர் ரத்தம் சிந்தினார், சரீரம் கிழிந்தது, பிற்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக்சுவலாக எந்த அளவுக்கு நடந்திருக்கோ நமக்கு ப்ராக்டிக்கலாக அந்த காலத்தில் எவ்வளோ நடந்திருக்கும், என்னென்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியல. ஆனால் வேதத்தை படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிகிறது. இதிலேருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். என்ன? ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்தார். ஏனென்றால் பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும். இந்த பிதாவின் சித்தத்தில் நாம் பார்த்தால் என்ன? மனிதகுமாரன், the son of man should die on the cross and resurrect on the third day. இந்த பாடுகளை எல்லாம் அவர் அனுபவிக்க வேண்டும். he has to go through these sufferings என்று ஐசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐசாயாவில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கும்.
சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாம் வந்து தீர்க்க தரிசனமாக இப்படியெல்லாம் ஆண்டவரை துன்புறுத்துவார்கள், அவரை இழிவுபடுத்துவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. பாருங்க, இதிலேருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? த சஃபரிங்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சரீரம் பிக்கப்பட்டது யாருக்காக? நமக்காக தான். ரைட்? வேதத்தில் தெளிவாக இருக்குது. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது. அவர் சிந்தின ரத்தம் புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி அவரே சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் சரீரத்தை பிட்டு அவரை இந்த அப்பத்தை பிட்டு தரும்பொழுது சொல்கிறார், இது புதிய உடன்படிக்கை. இந்த சரீரத்தை நீங்கள் இந்த அப்பத்தை உண்ணும்போது என் சரீரத்தை ஞாபகப்படுத்துங்கள். இந்த பானத்தை நீங்கள் உண்ணும்போது, இந்த வைனை நீங்கள் சாப்பிடும் பொழுது, இந்த திராட்சை ரசத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது என்னோடு செய்து கொள்ளும் புதிய உடன்படிக்கையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை இப்போ ஒரு புது உடன்படிக்கைக்குள், ஒரு புது கவனன்ட்டுக்குள்ளே நம்மளை கொண்டு வருவதற்காக பாடுகளை சகித்தார், எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார், சிலுவையில் மரித்தார். அப்போது இன்றைக்கு நாம் புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். He has called us to live according to the new covenant. We are the children of the new covenant. அந்த புதிய உடன்படிக்கை என்ன செய்கிறது? இந்த புதிய உடன்படிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்களும் சரி, ஆபிரகாம் வரைக்கும் எல்லாரையும் நம்மை இணைக்கிறது. அதனால்தான் ரோமரில் பவுல் அழகாக எழுதுகிறார், ஒரு ஒலிவ மரத்தில் ஒரு அந்த காட்டு ஒலிவ மரம் அந்த பிரான்ச் எடுத்து வந்து சேர்க்குறாங்க. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒயின் பிளான்ட் அந்த பிரான்ச்சை கட் பண்ணிவிட்டு ஒரு வைல்டு பிரான்ச் எடுத்து வந்து வைக்கிறாங்க அப்படின்னு அழகாக எழுதியிருக்கிறார். பட் என்ன அப்படின்னா, we are part of the great plan of God. We are all part of the great plan of God. You are part of the great plan of God. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. You have a great plan. You are being designed for a great plan. ஆண்டவர் உங்களை சிருஷ்டிக்கும் பொழுதே இந்த பெரிய திட்டத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று உருவாக்கி இருக்கிறார். இஃப் யூ டோன்ட் ட்ராவல் வித் ஹிம், அவரோடு நீங்கள் பயணம் செய்யவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை வேஸ்டாக போது, கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போய்விடும். இன்றைக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? நிறைய பேர் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் அவர்களுக்கு என்ன தோன்கிறது, இதுதான் ஊழியம் என்று சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கர்த்தர் எனக்கு காட்டுகிறார் என்று சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழியில் நான் செல்கிறேன் ஏனென்றால் இது எனக்கு நல்லதாக தோன்கிறது என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் நம்ம போவே கூடாது. ஏன் அப்படின்னா, only God's plan should happen in our life. தடைகள் வரலாம், டெஃபினட்டாக தடைகள் வரும். கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அதை தடுப்பதற்கு பிசாசான பல திட்டங்களை செய்வான். If you are part of God's plan, he will definitely stop you in many ways. Yes. பிசாஸ் மட்டும் இல்லை, நாம் பாதி விழுவது எதனாலனா நம்மளுடைய சரீர பலவீனத்தினால் விழுந்து விடுகிறோம். பெரிய பெரிய போதகர்கள் இன்றைக்கு தவறான வழியில் விழுந்து விடுகிறார்கள். ஏன் விழுந்து விடுகிறார்கள் என்றால், பிசாசு ஒரு ஆயுதம், அவன் நிறைய ஆயுதங்களை வைத்திருக்கிறான். அவனுக்கு சில ஆயுதங்கள் ஸ்பெஷலாக ஊழியக்காரர்களை தாக்க வேண்டும், இந்த மாதிரி கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறவர்களை தாக்கி அவர்களை உடைக்க வேண்டும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். ஒரு பர்சனை எங்கே அவர்களை தொட்டால் அவர்கள் இடிந்து உட்கார்ந்து விடுவார்கள், எங்கே அவர்கள் முன்னாடி போக மாட்டாங்க, பயப்படுவாங்க என்று பிசாசுக்கு நன்றாக தெரியும்.
பிள்ளைகளை தொட்டாலோ, இல்லை சுகத்தை தொட்டாலோ, இல்லை தொழிலை தொட்டாவோ, இல்லை எதை அசைத்தால் இவன் வீழ்வான் என்று பிசாசுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவன் பல வகையில் ட்ரை பண்ணுறான். யோபோடு வாழ்க்கையும் அதான் பார்க்கிறோம். யோபை புடமிட வேண்டும் என்று யோபை ஆண்டவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்குறாரு, நீ செய் என்று. அவன் பல வகையில், எல்லா வகையிலும் அவன் யோபை சோதிக்கிறான். என்னெல்லாம் பண்ண முடியுமோ. யோபு ஆண்டவர் கிடையாது, எனக்கு ஆண்டவர் நான் மறுதலித்து விட்டேன் என்று சொல்லும் வரை அவனை ஒரு கார்னரில் போய் நிற்க வைக்கிறான் யோபை. யோபின் வாழ்க்கை ரொம்ப கடினமான வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு ஆறுதலின் செய்தியை கொடுக்கிறார். என்ன? நான் இந்த உலகத்தில் இருக்கும் பாடுகள், இந்த உலகத்தில் இருக்கும் காரியங்களை ஜெயித்திருக்கிறேன், சிலுவையில் ஜெயித்திருக்கிறேன். இந்த பாடுகள்லாம் நான் அனுபவித்தேன். எதற்காக? நான் இப்போ படித்தேன் பார்த்தீங்களா, எவ்வளோ விஷயங்கள் இந்த வசனங்களில் படிக்கும்பொழுது அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்கிறார். அந்த சிலுவையை அடித்து அவரை சாட்டையால் அடித்து ரத்தம் சிந்தி எவ்வளோ காரியங்கள். அதுக்கப்புறம் அந்த பெரிய மரக்கட்டையை, அந்த சிலுவையை கொண்டு அந்த மலை மேல் ஏற வேண்டும் என்றால் ரொம்ப கடினமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை எப்படி ஆண்டவர் செய்தார் என்று புரியவில்லை. ஆனால் இதெல்லாம் செய்தார் என்று யோசிக்கும் பொழுது நமக்காக அவர் வைராக்கியமாக, கர்த்தருடைய பிள்ளைகள் இவர்களுக்கு ரட்சிப்பு வேண்டும், நான் மரித்தால்தான், தேவகுமாரன் மரித்தால்தான் பாவத்தை ஜெயிக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும் என்று அவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு இதை செய்தார். பாருங்கள், அப்போது நாம் இதெல்லாம் படிச்சுட்டு ஓகே ரைட், ஆண்டவர் பாடுகளை அனுபவித்தாரா? ரைட், ஓகே, ஃபைன், கஷ்டமாக தான் இருக்குது, ஓகே ரைட், சரி. இப்படி நாம் அதை தாண்டி செல்கிறோம் என்றால் அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அதை தாண்டி நாம் செல்கிறோம் என்றால், அதை தியானிக்கும்போது when we meditate certain things and sit and meditate and see the Bible, God, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இதெல்லாம் சந்திச்சிங்க, you did it for me, எனக்காக இதை செய்தீரே, வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் மீ அப்படின்லாம் நாம் பார்க்கும்பொழுது, நான் என்ன அப்படி என்கிட்ட என்ன பார்த்தீங்க, அப்படி நான் சாதாரண மனிதன், என்கிட்ட என்ன பார்த்தீங்க அப்படி நம்ம படிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறது. டுடே God is telling you, you are not a simple person, you are not an ordinary person, God has died for you. அவர் துன்பங்களை, பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நமக்காக. அப்போது நமக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னா அப்படி என்ன உங்ககிட்ட ஸ்பெஷல்? அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷலான பர்சன் அர்த்தம். நமக்காக ஒருத்தர் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படின்னா ஒரு தேவன், கடவுள் இதை நமக்காக செய்திருக்கிறார் என்றால் then you are a special person for God. Why don't you realize that? அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை? God likes you, God loves you, God wants you to live according to His plan, according to His will. உலகத்தின் காரியங்கள் ரொம்ப ஆசையாக, டெம்ப்டிங்காக தான் இருக்கும். எஸ், டெஃபினட்டாக இட் இஸ் வெரி டெம்ப்டிங். எஸ், இன்றைக்கு இருக்கும் நவீன கால காரியங்கள் எல்லாம் பார்த்தால் எல்லாமே ரொம்பவும் நமக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. அதை தவிர ரொம்ப டெம்ப்டிங்காகவும் ஆசைப்படுகிற விஷயங்களாக இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வேதத்தில் என்ன போட்டிருக்கு? எவன் ஒருவன் மேற்கொள்கிறானோ, இதையெல்லாம் எவன் ஒருவன் மேற்கொள்கிறானோ அவனுக்கே ஜெயம் உண்டு, அவனுக்கே கிரீடங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். ரெவலேஷனில் அந்த 7 சபைகளை சொல்லும் பொழுது அதில் அதை தான் சொல்கிறார். அப்போ பாருங்கள், the sufferings of God are for us. We are special in God's eyes. Remember that you are special and change your ways. உன் வழிகளை மாற்றிக்கொள், உன் சிந்தனைகளை மாற்றிக்கொள்.
கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை வாழ். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், இதுதான் சரியான வாழ்க்கை என்று வாழாதீர்கள். there is no point. It's absolutely waste. கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை வாழுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் வரப்போகிறார். நிறைய காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அவர் நமக்காக பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Heavenly Father, we thank you, Lord. அப்பா, இன்றைக்கு உம்முடைய பாடுகளை பார்த்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. அப்பா, so much of mental agony, ரொம்ப மனதளவு ரொம்ப பாதிப்பான விஷயங்களை கடந்து வந்திருக்கிறீங்க. அதை தவிர அப்பா, சரீரத்தில் ஏகப்பட்ட காயங்கள், ஏகப்பட்ட அடிகளும் ஏகப்பட்ட அவமானங்களையும் சந்தித்தீர். உண்மையாகவே ஆண்டவரே, இதில் 1% கூட நாங்கள் சந்திக்கவில்லை எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவர், இதை நீர் எங்களுக்காக சந்தித்தீர். அப்பா, நாங்கள் ஜீவனோடு நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அது உண்மையாக உணர்ந்து உமக்காக நாங்கள் வாழ நீர் கிருபைத்தாங்க. இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் அவ்வளோ ஸ்பெஷலாக உம்முடைய கரத்தில் இருக்கிறோம், உம்முடைய பார்வையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. We are special to you. You love us, Lord. அதற்காக நன்றி. எங்களை நேசிக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவர். அப்பா தேவரீர், அப்பா உமக்காக நாங்கள் வைராக்கியமாக வாழ எங்களுக்கு பலத்தை தாங்க. எங்களை காப்பாற்றுங்க, எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். யூ ஆர் ஸ்பெஷல் இன் காட்ஸ் ஐஸ். அதனால் தான் இந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவர் சிலுவையில் சந்தித்தார். நமக்காக, உங்களுக்காக. அதை மறந்துவிடாதீர்கள். அதை டெஃபினட்டாக டோன்ட் ஃபர்கெட் தீஸ் திங்ஸ்.